இந்த ஆட்டம் ஆடுது. எப்படி நாங்கள் மேலே போய் சுற்றுறது எல்லாம் இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே பயங்கரமான துருவோட இருந்து அது வேற ஒன்றும் இல்லைங்க, பாம்பன் பாலம் தான். இன்னைக்கு காலையிலேயே ஒரு ஃபோன் கால். என்னடான்னு பார்த்தா பழைய பாம்பன் பாலத்தை தூக்கணுமா, ஆளுக்கு பல்கா தேவையா அப்படின்னு. பல்கா தானே தேவை, நானும் என் தம்பி 2 பேர் இருக்கோம், வந்துடுறோம் அப்படின்னு கால் பண்ணி சொல்லியாச்சு. போய் அந்த பாலத்தில் நடக்கிறதுக்கே அந்த அளவு பயம். காரணம் என்னன்னா தண்டவாளத்தோட நிலைமையை பாருங்களேன், இரும்பே இல்லை, வெறும் துரு மட்டும்தான் இருக்குது. பாலத்து மேலே நடந்து போகிற மாதிரி இருந்தால் தானே பயம் இல்லாமல் இருக்கும், துரு மேலே நடந்து போகிற மாதிரி இருந்தால் பயமாக தானே இருக்கும். இது வந்து புது பாம்பன் பிரிட்ஜோட கண்ட்ரோல் ரூமா. என்னடா புதுசாக சொல்கிற, உங்கள் ஊர்லாம் இருக்குன்னு கேட்கலாம். நாங்களாம் நினச்சப்போலாம் போக முடியாது, எங்களுக்கே இங்கெல்லாம் வர்றதுக்கு தடவேன். வெளியே பயத்தோட பயமாக நடந்து சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாலத்தில் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் பிரிட்ஜ் ஓரளவு ஓகே தான்ப்பா. ஏன்னா மற்ற இடத்துல பாலத்தில் துரு இருந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல துருவில் தான் பாலமே இருக்குது. சரி என்ன செய்ய, நம்ம பாலம் நம்ம செய்யாமல் யார் செய்வா, வாங்க போகலாம். ஏறும்போது அந்த ஏணியை பார்த்ததுமே அள்ளு விட்டுருச்சு. இந்த ஏணியே இந்த நிலமையில இருக்குன்னா மேலே உள்ள இடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே தான் போனோம். யோசனை தப்பில் மேலே இதோட பயங்கரமாக இருந்துச்சு. நிற்கிறதுக்கு சரியாக ஒரு 4 மரக்கட்டை தான், அது மேலே தான் நிற்கணும். அதை தாண்டி அங்கிட்டும் போக முடியாது, எங்கிட்டும் போக முடியாது. எங்கிட்டாவது போகணும்னு நினச்சா தண்ணிக்குள்ளே தான் போகணும். போனதுக்கு ஒரு ஒருத்தான விஷயம்னா நேவி எல்லாம் கிராஸ் பண்ணி போனது தான். வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.